இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனத்தை சார்ந்த ஒரு ஆளுக்கே அவருடைய வாரிசுக்கே இந்த நிலைமைன்னா தேட்டர் கிடைக்கல, தேட்டருக்காக போராடுறாங்க. இப்போதான் ஒரு 3 தேட்டர் கிடைச்சிருக்கு, இன்னும் போடிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில தான் இங்கே சினிமா இருக்கு. இவ்வளோ கஷ்டத்தை தான் அந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனாலும் எப்படி இருந்தாலும் நான் வந்து பிரசுக்கு அந்த படத்தை காமிச்சே தெரியும். அவங்க என்ன வேணா எழுதிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். இது வரைக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கு எப்படி ஏஜென்ட் காப்பாற்றினாலும் அதே மாதிரி என்னையும் நிச்சயமா காப்பாற்றுற நம்பிக்கையோட நான் இந்த படத்தை அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், நீ ஷோ போடணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக தான் இந்த ஷோ கொண்டு வந்திருக்கோம், ஷோ போடுறோம். தயவு செஞ்சு இந்த படம் பாருங்க, பார்த்துட்டு என்ன குறை இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, நிறைய மட்டும் நீங்க எழுதுங்க ப்ளீஸ். படம் வந்து விவேக் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படி ஒரு ஹாரர் படம், ஒரு த்ரில்லர் மாதிரி ஒன்று பண்ணணுன்ட்டு. ரொம்ப ஷார்ட் டேஸில் ஒரே வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் படம் அந்த ஃபீல்டில் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம்னாரு. ஷூட்டிங் ஸ்பாட் டெய்லியுமே வந்து அந்த ஒரு என்ன ஃபீல் இருக்கும். எனக்கு பேய் படம் பார்க்கறதுக்கே போயிடும், கொஞ்ச நேரம் நடிக்க த்ரில்லர் நேரம் போக தான் ஐயோ ஹாரர் மாதிரி இருக்கே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடுறது. இந்த படம் ஃபுல்லாக ஒரு பயங்கர ஃபீல்டில் எடுத்துருப்பாரு. ஆரியன் ப்ரோ வந்து இந்த படத்தில் டெபியூ மாதிரியே தெரியாது, சூப்பராக பண்ணியிருப்பாரு. அண்டு அவர் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா நம்ம எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுவார், செம்மையாக பாடுவார் அவரும் சரி. அண்டு ஹீரோயின் ஆத்யா அவங்களும் சரி, எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தில் வந்து ஒரு டேரக்டர் நாங்கள் ஏடி, ஸோ ஒரு நல்ல ஏடியை வந்து அடிச்செல்லாம் நடத்தாமல் உண்மையிலேயே டேரக்டர் அன்பா நடத்த டேரக்டர் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அன்பாவும் டேரக்டர் நடத்தியிருக்கிறாரு. அண்டு விமான நினச்சி வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். கூடவே ட்ராவல் அவர் சில நேரங்கள் அவர் படம் ஹாரர் நம்ம வந்து ஒரு அமைதியாகவே சைலண்ட்டாக நடிக்கணுன்ற மாதிரி இருக்கும். அண்ணன் வந்து எங்கேயாவது ஒரு கவுண்டர் போட்டு போயிடுவார், எல்லாரும் சிரிச்சிருவாங்க, டேக்கே டக்குன்னு வேறு அண்ணன் இல்லைன்னா நீங்கள் மட்டும் சொல்லுங்க என்கிட்ட சொல்லிடாதீங்க. ஓடுற சீன் இருக்கும், ஓடிட்டு இருக்கும், அதில் கூட ஓடும்போதோடு கவுண்டர் போட்டுறாங்க, சிரிச்சு கேமரா மாட்டி போட கீழே முடிஞ்செல்லாம் ஓட வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த சேனலில் நான் எதுக்கு நடிச்சதில்லை, கைதி கோமாளி விபிடிலாம் நடிச்சிருந்தேன். பட் இதில் வந்து இப்படி ஒரு ஜாலியான படம், இது வந்து ஒரு ஹாரர் மாதிரி நடிச்சதில்லை. ஸோ இதில் வந்து லுக்கிங் ஃபார்வர்டு இந்த இப்படி ஒரு ஜானர் எப்படி இருக்கும், ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அப்புறம் டைரக்டர் அண்ட் ஹீரோ எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இது மோஸ்ட்டாக வந்து நைட் ஷூட் தான் பிளான் பண்ணுவோம். ஸோ 90% எல்லாமே நைட் ஷூட்டு தான். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் மூவியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஸோ இதில் ஆரியன் ஷாம், ஸோ அவர் வந்து ஹீரோ அண்ட் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நல்லா நடிச்சிருக்காரு. அது போக அவர் ஒரு நல்ல மனிதர், நீங்கள் அவர்கிட்ட பேசினாலே ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ஸோ இந்த படத்துலையும் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு அண்ணன் சொன்னாரு ஏவிஎம் பேனர்ல இவ்வளோ நல்லா ப்ரெஸ் தான் ஏவிஎம் உருவாக்குச்சு அப்படின்ற ஒரு லாஸ்ட் ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தாரு. அதை நான் நம்புறேன், நல்ல விஷயம் தான். தியேட்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, நல்ல மக்கள் உள்ள வர தியேட்டர்ஸ் நிறைய வரும் எங்களுக்கும். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் ஷாம், ஆல் த பெஸ்ட் ஸோ மச். இதை மாதிரி நிறைய பண்ணுவாரு. இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் வந்து ஷாமுக்கு ஒரு பெரிய இயரா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் டு டீம் ஆல்சோ. இந்த படத்தோட கதாநாயகி ஆத்யா பிரசாத் அவங்களோட ஒரு சில வாக்கு இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல் த மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபார் பீயிங் ஹியர். அந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் தமிழில் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ஸோ இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட். நீங்கள் எல்லாருடையும் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. மேக்ஸிமம் வந்து நீங்கள் இது மக்களுக்கும் ரீச் பண்ணுங்க படத்தை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட இயக்குனர் விவேக் அவர்கள் இந்த படத்தை இயக்குனர் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த நாள் ஸோ ஒரு சின்ன பிளாட்டாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நானும் ஹீரோ சார் சேர்ந்தாலும் கொஞ்சம் பிளாக் மேட் ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க நிறைய சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் டெவலப் பண்ணி இப்போ படம் போகுது. ஸோ எல்லா சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஹீரோ சாருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி, பட் பயங்கர டெடிக்கேட்டடாக நிறைய விஷயங்கள் நல்லபடியாக பண்ணாங்க. கிஷோர், ஸோ அவரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆதியா,
அவங்க தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சதீஷ்க்கு இது ஃபர்ஸ்ட் மூவி கேமராமேனா. ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு ஒரு பார்த்தா தெரியும். அண்ணாச்சிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி. ஸோ ரொம்ப கலகலப்பாக ஷூட்டிங் ஸ்பாட் வச்சதுல அண்ணாச்சிக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். தேங்க்யூ. அடுத்து இந்த படத்தோட ஹீரோ தயாரிப்பாளர் ஆரியன் ஷாம். ரொம்ப சாரிங்க, கொஞ்சம் டைம் வந்து ஆயிடுச்சு. இந்த படம் வந்து நிறைய வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்சாரில் நிறைய வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் மீறி வந்து லாஸ்ட்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அதெல்லாம் மீறியும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம். ஒரு நல்ல ஒரு வெரி ஃபன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆல் ஹேட் இந்த செட். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் சார், பயப்படாதீங்க. அடுத்து நம்ம உங்களுடைய என்னுடைய அண்ணாச்சி. அந்த நாள் திரைப்பட விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள், குழந்தைகள், பத்திரிகையாளர்கள், எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரை அன்போடு வருக என வரவேற்று நம்ம எல்லா படத்தினுடைய ஆடியோ லான்ச்லையும் சரி, இப்போ ப்ரெஸ் மீட்லையும் சரி நம்ம சொல்லுவோம், ஆஹா பயங்கரம் அப்படி பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே வந்து இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமா, நான் நடித்த படங்கள்ல கொஞ்சம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படம் தான் நம்ம அந்த நாள். ஏவிஎம் பேனர்ல நம்ம அன்பு சொல்கிற ஆரியன் ஷாம், பேனர் இல்லை சார், ஏவிஎம் ஐயாவுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தானே. பேனர் மேஜிக், கிரீன் மேஜிக் என்டர்டைன்மெண்ட். சரி, இருந்தாலும் அவங்க குடும்பங்கிறது வந்து பேனர்ங்கிறத சொல்றேன். சார் பண்ணிக்கணும், மனிதர்கள் டெலிட் பண்ணுங்க பேசுகிறேன். ஆரியன் ஷாம் யார் அப்படிங்கிறது உங்க எல்லாரும் தெரியும். தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிவோம். ஐயா ஏவிஎம் சரவணன் ஐயா, பாலசுப்ரமணியன் ஐயா, எம்எஸ் குகன் ஐயா. அவங்க குகன் ஐயா அவர்களுக்கு 2 பெண்கள். அதில் 2 பெண்ணில் ஒரு பெண்ணை வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ தெரியுதுல உங்களுக்கு, அந்த உறவுமுறைகள் தெரியும் நினைக்கிறேன். அந்த ஏவிஎம் குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஒரு புதிய ஒரு நடிகர், இப்போதான் மறுமுறையாக நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் அவருடைய எந்த ஒரு இடத்துலையுமே அதை நான் பார்க்கல. ஏன்னா டைரக்டர் என்ன விரும்புகிறாரு, நம்ம விவேக் சார் வந்து விவேக் சாரை பற்றி இந்த இடத்துல 2 வார்த்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, விவேக் சார் வந்து அவர் நீங்கள் கதை கேட்டீங்கன்னாலே அப்படி சொல்லுவார். கதை சொல்கிற ஒரு திறமை வந்து மற்ற இயக்குநர்களும் கதை சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் விவேக் சார் சொல்றது வந்து அப்படியே அந்த சீனில் என்ன இருக்கோ அப்படியே ஒரு இன்ச்சு விடாமல் அழகாக சொல்லுவார். அதை கேட்கும் போதே எனக்குலாம் ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. ஓ அப்படியா, ரைட்டு, எனக்கு என்னென்ன கேட்டது, அது நாங்கள் ஷூட்டிங் படம் சொல்லுவோம், நம்ம படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லிட்டு ஒரே ஒரு சீன், அந்த ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சேன். நம்ம படம் அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் ஒரு சீன் போட்டு காமிச்சிட்டு கதையெல்லாம் சொல்லலை. அப்போ அதை பார்த்து முடித்தோடனே இதுக்கு அடுத்த ஒரு சீன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொன்னால் நான் அப்படி அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு ஒரு அருமையாக கதை மட்டும் சொல்வதில்லை, அதை படமாக்குற விதமும் அவர் விவேக் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் அந்த ஸ்பாட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள் விவேகனை. கூடிய விரைவில் வந்து முக்கியமான ஒரு உயரத்தை வந்து உங்களை நான் கண்டிப்பாக பார்ப்பேன், எல்லாருமே பார்ப்பாங்க. அதை நம்ம பத்திரிகை பீப்புள் கண்டிப்பாக சொல்லணும்ல. அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ வந்து பிரதம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க இந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, அப்படியா, சரி ரைட்டு. ஒரு பெரிய குடும்பம், சரி நம்மகிட்ட எங்கே உட்காந்து பேசிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது
அது முதல் நாளே உடச்சிட்டாப்புல. வாங்க அண்ணாச்சி வாங்க, உங்கள் நிகழ்ச்சிகள் பயங்கரமாக பார்த்துருக்கேன், பயங்கர என்ஜாய் பண்ணுவோம் வீட்டில், அப்போ நீங்கள் நம்ம படத்தில் இருந்து ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்போவுமே ரொம்ப 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 ஜாலியாக நாங்கள் கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் வந்து நைட்டு மட்டுமே நடித்தோம். அதுலேருந்து என் உடம்பு கெட்டு போச்சு, தூக்கமே வர்றது போச்சு. நைட்டுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தூக்கி கேமரா மாட்டோம்னா வெளியே காலம் கோழி குக்கரம் போல் போகும்போது தான் நாங்கள்லாம் போய் அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு பகலில் போய் ரெஸ்ட் எடுத்து பழைய நைட்டு திருப்பி ஓடி வந்தோம். இப்படி இரவு அநேகப்பா அந்த காட்சி அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பாக ஆரியன் ஷாமுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு. அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது சரியா நம்ம படத்தை பார்த்துட்டு இப்போ இருக்கிற ரொம்ப நாட்களே சொல்லுவாங்க, அண்ணாச்சி சொல்ல கேட்டால் சொல்லியிருக்காரு, அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ அருமையாக மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே போல ஹீரோயினில் வந்து நம்ம 2 பேர் நினைக்கிறேன், ஒரு பாப்பா நம்ம வேலை நினைக்கிறேன் இல்லையா. அதே போல இவர்களும் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்க பார்த்தேன். நடிப்புன்னா அவங்க நடிப்பு யதார்த்தமாக நடிக்க. நான் அவங்களை கேட்டேன், டேரக்டர் என்ன அதை பொண்ணு நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டும் அப்படியே போயிட்டு அப்படி அதுதாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நடிப்பாங்க, அதுதான் ஹீரோயின் அப்படின்னாங்க. அவர்களும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து உற்சாகப்படுத்திக்கிறோமா. புதுசாக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். அவன் அந்த பக்கம் இருக்காங்க நம்ம தம்பி கிஷோர், இவ்வளவு கிடந்து பெரிய காமெடியாக இருக்காங்க. இப்போ தம்பி கொஞ்சம் மெல்லிட்டாங்க எல்லாருன்னா அப்படியே இருக்கும். அப்போ நான் தான் கொஞ்சம் அகலமாக இருக்கிறேன். அந்த படத்தில் வந்து தம்பியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ணே எல்லாம் பேசிட்டு கடைசியில் தம்பிக்கிட்ட என்ன அப்படின்னா டேரக்டர் போய் கேட்டுருக்கல, இம்மான் அண்ணாச்சி என்ன கேட்டு பண்ணுறாங்க அவருக்கு கேட்டு அவருக்கு நான் சொல்லாமல் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவன் கிஷோருக்கு மட்டும் சொல்லிட்டாப்ல போடுறது. அண்ணாச்சி வந்து வருவார், இந்த இடத்துல வரும், அண்ணே ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணாச்சி இந்த இடத்துக்கு வச்சுட்டு அங்கே கேட்டு கேட்ட ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டவங்க. அது அவனே வந்து எனக்கு சொல்கிறான், நான் போய் டேரக்டர் கேட்டேனே இல்லை இந்த கேரக்டர் அண்ணாச்சி உள்ளதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. தம்பி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பண்ணிட்டு. இப்போ ஏதோ ஒரு பிளைவுட் ஆடில் வச்சுக்கோ. ஆமாம், அது அப்போ தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கேன். வாழ்த்துக்கு. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படத்தை பாருங்கள். உங்களால் எவ்வளவு உள்ளதை எழுதுங்க, அந்த படத்தை நீங்கள் பார்க்குறத நீங்கள் எழுதுனாலே போதும். மக்கள் இப்போ தேட்டர் வந்து 100 தேட்டர் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா வருத்தப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, அடுத்து நம்ம ஆரியன் ஷாம் படம் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி 12,000 தேட்டர்களே ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராக வரணும். ஆமாம், நம்ம படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது எல்லாரும் ஆர்வமாக காத்திருக்கணும். ஆமாம், அதே நிலையை நம்ம இதில் நடித்த எல்லாருக்கும் அந்த அந்த அளவுக்கு உயரமான ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்க்கை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அந்த படத்தில் ராஜ்குமார் சொல்லி ஒரு கம்பெனி நடிச்சிருக்காங்க, அவரு இன்னைக்கு வரல. ஆமாம், ராஜ்குமார் பிக் இல்லையே பிக் பொருள் ஒரு அண்ணன் வாங்கி கொடுக்கும் தான் 9 நல்ல விஷயம். அந்த தம்பி ராஜ்குமார் வர அவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாரு. அப்புறம் இன்னும் 2-3 நடிகர்கள் இருக்காங்க, அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லோருமே அவரவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீசரா ஆமாம் நான் டீசரை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு நீ பார்க்கலாம், எனக்கு அந்த முடியல அப்படியே எழுந்து நிற்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு பிரமாதமாக அந்த இதை பார்த்து நீங்கள் நானும் உங்களோட படம் வந்து தான் பார்க்க போகிறேன். நானும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்த்துட்டு நம்ம நீங்கள் தான் ஏணிகள், நீங்கள் ஏற்றி விட்ட ஏணிகள் நீங்கள் தான். அந்த ஏணியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க. ஆமாம், எல்லோருக்கும் வாழ்வு விடுங்க, வாழ வையுங்கள். சினிமா வாழும், நாமும் வாழ்வோம். நன்றி. போட்டோ எடுத்துக்கணும்.